நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன். இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இரவு வேளையில் இந்த ஜெபத்தை பண்ணுங்கள். உங்க கவலைகள் அனைத்தும் மாறும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கவலை ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மள கவலைக்கு உள்ளாக்கி தள்ளுது. ஆனா அந்த கவலைய அனுதினமும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கவலையில இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைன்னே சொல்லுவேன். ஏன்னா கவலையை நினைச்சு நினைச்சு அதை மறக்க முடியாம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை பெருகிட்டுதான் இருக்கு. இப்படி ஏதோ ஒரு கவலை உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கா? அந்த கவலையை மறக்க முடியாம நீங்க அனுதினமும் கவலைப்படுறீங்களா? இப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த கவலையை தரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகளை மாற்றி உங்களுக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாற்றுவாரு. அதுக்காக நம்ம கவலைப்படுறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அந்த கவலை நீங்கி போகணும்னா இந்த இரவு வேளையில தூங்குறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட வசனங்களை சொல்லி அந்த வசனங்கள் உங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு நீங்க இதை செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் முற்றிலுமாக மாறி உங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமானதா, ஒரு மகிழ்ச்சியானதா, ஒரு குதூகலம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாறும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த கவலைகளை மனதிட்டு சொல்லும் போது நமக்கு நிம்மதி பிறக்காதுங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல நம்ம மனம் விட்டு அதை சொல்லும் போது அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய, அதாவது எந்த இதுக்காக நம்ம கவலைப்பட்டோமோ அந்த கவலை ஒண்ணுமே இல்லாம மாறி போகும். இதுக்காகவா கவலைப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வர நமக்கு வரும். அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா? அந்த கவலையை நினைச்சு நீங்க யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்கீங்களா? மனுஷன்கிட்ட போய் நம்ம எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும். அவர் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த எந்ததுக்காக நம்ம கவலைப்படுறோமோ அதை முற்றிலுமா மாற்றி போட வல்லவராய் இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை இருக்கு. அந்த கவலை குறிச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த கவலையை நீங்க சொல்லும் போது இந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் முற்றிலுமா மாறி போகும். கலங்காதீங்க. இப்போ அந்த வசனம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? இப்போ பைபிள்ல கவலையை போக்கக்கூடிய வசனத்துல ஃபர்ஸ்ட் பாக்குறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற கவலை யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறது. நம்ம மனுஷன்ட்டு சொல்லலாங்க, ஆனா ஆண்டவர் சமூகத்துல சொல்லலாமே. ஆண்டவர் நம்ம தகப்பன். தகப்பன் தன் பிள்ளை கவலைப்பட்டுனா விசாரிப்பார்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம கவலைய விசாரிக்கிறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவலை எல்லாம் அவரு மேல, அதாவது இயேசு மேல வச்சிடணும்னு சொல்லி இருக்கு. 2வது உள்ள வசனம் என்ன தெரியுமா? ஈசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த கவலைய வச்சு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பயப்படுறது, அது என்னதாயிருமோ இது என்னதாயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளையான நமக்கு தரக்கூடிய அந்த வசனம் என்னன்னா, நீ பயப்படாத, கவலை குறிச்சு பயப்படாத. எதுக்கு நீ பயப்படுற?
நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேற்றக்கூடிய ஒரு வசனம். இதையும் நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மூணாவது தரக்கூடிய வசனம் மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். நம்ம கவலைப்படுறது இல்லைங்க, அத நம்ம மனசுக்குள்ள வச்சு சுமந்துட்டே இருப்போம். அது சுமக்கிறதுனால கூட கொஞ்சம் கவலை வரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகளே, மகனே, இவ்வளவு நீங்க வருத்தப்பட காரணமே இல்லையே. உங்க வருத்தத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இனி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுதினமும் வசனத்தின் மூலம் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அரவணைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் நான் இந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நம்ம பகல் நேரத்துல எல்லா வேலையும் செய்வோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி தூங்க போகும்போதுதான் நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் பெருகும். அந்த உணர்வு, அதாவது கவலை குறிச்ச உணர்வு அதிகமாகும் போது கண்கள்ல கண்ணீர் வரும். இந்த உணர்வுகளோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ராத்திரி வேளையில நம்மளுடைய மைண்டும் ஆண்டவரை நோக்கி கதற தொடங்கும். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கவலைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம்னா, நம்ம ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சுட்டு நம்ம இத ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் போது, அதுவும் ராத்திரி வேளையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கவலைகளையும் மாற்றி கவலை இல்லாத வாழ்வுக்கு இந்த பைபிள் வசனம் உறுதுணையா இருக்கு. நிச்சயம் ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை கேட்பாரு. பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுது ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில வழியில சொல்ல முடியாத அளவு கவலையோட, துக்கத்தோட, மனசுல அந்த துக்கம் நிரம்பி போய் வெளியில பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு மனதளவுல காயத்தோட கவலையோட இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. எவன் ஒருவன் விசுவாசத்தோடு கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அதுவும் குறிப்பா கவலையை தரக்கூடிய அந்த காரியத்துல அந்த கவலையை முற்றிலுமாக நீக்கி அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா. வருத்தப்பட்டு அப்பா பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு வருத்தங்களை முற்றிலுமா நீக்கி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா. அவங்க கவலையை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். குழந்தை குறிச்ச கவலையா இருக்கலாம், கணவனை குறிச்ச கவலையா இருக்கலாம், கடலை குறிச்ச கவலையா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கவலை அவங்கள மனசுல மாட்டி வதச்சிட்டு இருக்கலாம். அந்த கவலையில இருந்து ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன். அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே இருந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.